வெல்கம் டு என்எஸ்கே டேஸ்ட் அண்ட் டீச் சேனல். இறால் வறுவலை ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன் 2 சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து அதில் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானில் கருப்பு கலரில் உள்ள அந்த குடல் பகுதியை எடுத்துடுங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக இறால்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சதை நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தாலே அதையே சேர்த்துக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். ப்ரான்லேருந்து வர தண்ணியே இதுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. சாதத்தோடு சேர்த்து இதை பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.